கரூர் சனப்பரட்டி பகுதியில் 2 நாள் கபடி போட்டிக்கு அனுமதி கிடைத்த நிலையில் 2ஆம் நாளில் வீரர்கள் மீது போலீசார் திடீரென லத்திசார்ஜ் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் வீரர்களை அடித்து விரட்டியதால் மக்கள் ஆத்திரமடைந்தனர். போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் உணவு கூட இல்லாமல் விரட்டப்பட்டதாக மக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 13வது வார்டு திமுக கவுன்சிலர் சரண்யாவின் கணவர், அவரது தம்பி ஆகியோரே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சமுதாய கூடத்தை இரவில் மது குடிக்க பயன்படுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடுறாங்க, பிடிக்கிறாங்க, ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. காவல்துறையிலேருந்து வந்து அடித்து துரத்துறாங்க, சாப்பிட கூட விடாமல் அவங்க அடித்து இது பண்ணி ஊருக்கு போங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. நானும் ஒரு கபடி பிளேயர் தான். நாங்களும் நிறைய ஊருக்கெல்லாம் போய் விளையாடுறோம், பிடிக்கிறோம். இந்த மாதிரி இது எங்கேயும் நடந்ததில்லை. ஆனால் இந்த ஊரில் மட்டும் இப்படி பண்ணுறாங்க, ஏன்னு தெரியல. திருநெல்வேலியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் புதுக்குடி மெயின் ரோட்டில் பயணிகளை இறக்கிவிட்டு சென்றதால் மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்ல மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் செல்லாத 5 அரசு பேருந்துகள் மற்றும் ஒரு தனியார் பேருந்துக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனையும் மீறியதால் 6 பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நேற்றும் பேருந்துகள் ஊருக்குள் செல்லாததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளதென ஓட்டுநர்கள் காரணம் கூறினர். விடியா திமுக அரசால் அனைத்து கிராமங்களுக்கும் முறையாக பேருந்துகளை கூட இயக்க முடியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலையில் நடைபாதை கடைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் முயற்சித்ததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. கிரிவலப்பாதை அரசு கலைக்கல்லூரி முன்பு 30க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபார கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த கடைகளால் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாக கல்லூரி முதல்வர் அளித்த புகாரால் மாநகராட்சி அதிகாரிகள் நடைபாதை கடைகளை அகற்ற முயற்சித்தனர். இதனை கண்டித்து வாக்குவாதம் செய்த நடைபாதை கடையினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை விடுத்தனர். பெரும் குற்றம் செய்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அப்பாவிகளை தண்டிப்பதே தீய சக்தி திமுகவின் நோக்கம் என அப்பகுதி மக்கள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி லைசன்ஸ் இருக்கு, ஃபுட் லைசன்ஸ் இருக்கு, சாலை கடை வைக்கிறதுக்கு தினமும் நாங்க 50 ரூபாய் ஒரு கடைக்கு இது வந்து அதுவும் வசூல் பண்றாங்க. எல்லாம் நாங்க ப்ராப்பரா கட்டி எல்லாம் ப்ராப்பரா தான் வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து திடீர்னு கடை எடுங்கன்னா நாங்களாம் கடை எடுத்துட்டு நாங்க எங்க சார் போறது? எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்க பார்க்கணும், எங்க பசங்க படிக்கணும், நாங்க பார்க்கணும். நாங்களாம் படிச்சவங்க கிடையாது, நாங்க எல்லாம் படிக்காதவங்க தான், வயசானவங்க தான் கடை வச்சிருக்கோம், எல்லாம் லேடிஸ் தான் வச்சிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வேளச்சேரி சாலை காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே பாதாள சாக்கடை கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் தற்காலிக நடவடிக்கை மட்டுமே மேற்கொள்வதால் தொடர்ந்து கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவலம் இந்த பகுதியில் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதோடு கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படும் நிலை உள்ளதாகவும் கூறும் பொதுமக்கள் நிரந்தர தீர்வு தர நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு முயல வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைங்கலாம் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சுவாசி கூட முடியல, அந்த அளவுக்கு நாற்று துர்நாற்றம் வீசுது, கழிவுநீர் துர்நாற்றம் வீசுது. போக்குவரத்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இந்த ஏரியாவில். இதை அதிகாரிகள் உடனே இது பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.